சகோதரர் லாரன்ஸோட இது எனக்கு முதல் படம். நமக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத வேஷம். ஏன்னா அவர் டான்ஸ் ஆடுவார், ஃபைட் பண்ணுவார். இந்த 2 வேலையும் நமக்கு கிடையாது இப்போ. அதனால் நல்ல காலங்களில் இவர் வரும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி கேரக்டருக்கு போயிட்டோம். இல்லைன்னா இந்த ஆள் ஆட விட்டுருப்பார், முட்டியை கட்டியிருப்பான் நம்மளை. அதுலேயும் இப்போ ரீதா சிங் நடிச்சிருக்காங்கன்னா இறுதி சுற்றில் நான் பார்த்தேன். அது பாக்ஸர். இப்போ தான் கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் நெருங்கி நிற்கிறேன் நான். அப்போ கொஞ்சம் பயம்தான். ஏன்னா அதுக்கு கையில் வித்து இருக்குன்றது சொன்னாங்க எனக்கு. அப்போ அது மேலேயே பார்த்தேன், நான் ரிங்லேயே பார்த்தேன். அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். அதாவது நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அது. அதே மாதிரி இதில் மியூசிக் டைரக்டர்ஸ் டன் அ வெரி குட் ஜாப். நான்லாம் எங்கேயோ கேட்ட டியூனுக்குள்ளே தானே இருக்கும் எல்லாமே. ஆனாலும் அதில் ஒரு அழகு இருக்குது. பிரமாதம் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, எப்பவுமே 7 சுரங்கள் தானே, அதுலேருந்து வேறு எங்கே வெளியே போகிற? நீ எதை தொட்டாலும் தான் திருப்பி திருப்பி வரணும். அதே மாதிரி இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, சக்தி அவர்கள் நடிச்சிருக்காங்க. சக்தி வந்து வாசு சார் பையன் மட்டும் இல்லை, என்னுடைய மகனாக இருப்பவர் அவர். அவன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே தமாஷ் பண்ணுவேன். சக்தி ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், 2 பேருக்குமே சொல்லுவேன், நீங்கள் 2 பேருமே லேபில் பிறந்த பிள்ளைங்கடான்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த லேபில் அந்த சொல்யூஷன்லாம் போட்டு பிறந்த பிள்ளைங்க, அந்த ஃபில்ம்லாம் சாப்பிட்டு வந்த பிள்ளைங்க. அவனுக்கு நடிப்புலாம் சொல்லித்தரவே வேணாம் சக்திக்கெல்லாம். அது பிவாஸுக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, நன்றிலாம் சொல்லக்கூடாது. நாங்கள் எவ்வளோ படம் செஞ்சாச்சு அவர்கிட்ட. இதை விட பெரிய படங்கள் செஞ்சாச்சு, இதை விட நல்ல படங்கள் செஞ்சாச்சு, இதை விட நல்ல கேரக்டருங்க செஞ்சுருக்கேன் அவர்கிட்ட, சின்ன கேரக்டரும் செஞ்சுருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன் நான் அவர்கிட்ட. அதனால் எனக்கு அவர்கிட்ட சகல உரிமை இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நாங்களாம் ஒரே, எனக்கு தான் மகன் சொன்னேன் சக்தி. அது மாதிரி தமிழ் படத்தில் வந்து இப்போ பெரிய ட்ராபேக் அது. இந்த தாடி வச்சவனெல்லாம் ஹீரோ வந்துக்கிட்டே இருக்கும்போது முகம் தெரிய மாட்டேது, அடையாளம். அதுக்காக சொல்கிறேன், சக்தி அடையாளம் தெரியுது ரொம்ப எல்லாருக்கும். இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் கூட நான் சொன்னேன், அழகாக வர்றாரு அந்த ஆள். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியே இருக்கார், சாமியார் மாதிரி இருக்கார். இப்போ ஒன்று சாமி லாரன்ஸ்னு சொல்கிறதான்னு கேட்டேன் நான். சாமியார் மாதிரி இருக்கார், அமைதியாக தான் பேசுவார். ஆனால் புரட்சிக்கு உள்ளம் படைத்தவர். இல்லைன்னா ஜல்லிக்கட்டில் வந்து உட்காருவானா ஒரு மனுஷன்? எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் ஒரு நடிகர்னா கொஞ்சம் யோசிச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து உட்காந்து அவங்களும் ஒருத்தராக இருந்தார். நிறைய பேர் சொன்னாங்க அவர் வந்து விளம்பரம் நடிக்க. இனிமேல் விளம்பரமே தேவையில்லை. அதுக்காக சொல்கிறேன். இந்த மொட்டை சிவா கட்ட சிவா பார்த்தேன். அதில் இவர் கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியாக வரும். இது எங்கள் அண்ணன் படத்தில் ஒரு டைலாக். அதுக்கு தான் நான் சொன்னேன், யோ உங்கள் அண்ணன் பேசுகிற டைலாகில் நான் பேசுகிற டைலாக் ஏன்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ ரசிகனாக இருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு அவங்க அண்ணன் சொன்ன டைலாக்னு ரஜினி சார் சொன்னேன். நான் தான் மொத்த படத்துலையும் சொல்லியிருக்கேன். அதை சொன்னேன் நான். சரி என்ன அண்ணன் சொல்லியிருப்பார் நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன். அப்படியே நான் நல்ல ஒன்று வாழ்வான்ல. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான் இந்த தேர்தலில் நிற்பார், புரட்சி தலைவர் நிற்பார், எங்கள் அப்பாவும் நிற்பார். ஒரு எழுத்து அதில் புரட்சி தலைவர் ஜெயிச்சிருவார், எங்கள் அப்பா தோற்றுருவார். எங்கள் அப்பாவும் தோல் மேலே தூக்கி போட்டுட்டு ஆடுவானுங்க, தலைவரையும் ஆடுவானுங்க. அப்போ எங்கள் அப்பா கேட்பார், யார் ஜெயிச்சா யார் தோத்தாடாருங்க. இல்லைங்க நம்ம தோத்துட்டோம், அவர் ஜெயிச்சிட்டார். ஏண்டா அடப்பா, ஜெயிச்சவனையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, தோத்தவனையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, எப்படா இந்த நாடு உருப்பிடும்? நான் அப்போ கேட்டார். ஒன்றும் உருப்பிடாமே தான் இருக்கிறோம். அது வேறு விஷயம். சந்திரமுகி இயக்கிய இயக்குனர்னு போடும்போது எனக்கு கொஞ்சம் மன சங்கடம் வாசு, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீ சின்ன தம்பியை இயக்கிய இயக்குனர் தானே தவிர சந்திரமுகி இயக்கிய இயக்குனர் அப்புறம் தான். அது ஒருவேளை இந்த பேய் படம் பிசாசு படன்றதுனால அந்த சந்திரமுகி இந்திரமுகியும் போட்டாங்களான்னு தெரில. ஏன்னா சின்ன தம்பி மாதிரி, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஹிட்னா எனக்கு. ஏன்னா நாங்களாம் சின்ன தம்பியில் நடித்து நாங்களாம் இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்க வீட்டில் பெரிய நடிகர் ராதாரவி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பி வாசு. ஏன்னா அந்த படத்தில் எனக்கு கிடைச்ச பெருமை என்னென்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டே இருந்தாராம். எங்கடா அவன் அண்ணன் மாவன், என்னை எப்பவுமே அண்ணன் மாவன் கூப்பிடுவார். எங்கடா அவன் அண்ணன் மாவன் நல்லா நடிச்சிருக்கான்டான், நல்லா நடிச்சிருக்கான்டான். இன்னும் வாசு சொல்லிச்சே பெரியவர் உன்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கார் போயான்னு. நான் போவேன், ஏதாவது ஒரு நொட்டும் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன் நான். அவர்கிட்ட மட்டும் பயம் எனக்கு, ஒரு பெரிய பக்தி இல்லையா அவர்கிட்ட. அதனால் போனேன், போய் நின்னேன். வாடா நல்லா பண்ணியிருக்கடா அந்த சின்ன தம்பியில் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார், டேய் அவ்வளோ நல்லவனாக இருந்துட்டு கடைசி சீனில் நீ செஞ்ச பாடுறா, அதான்டா வில்லன், அதான்டா வில்லன் அப்படி சொன்னார். சொல்லிவிட்டு நான் கூடடா என் தங்கச்சி எவனாவது ஒரு வேலைக்கார போய் லவ் பண்ணாலும் கட்டி வச்சு உதச்சிருவேன் தழியன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி ஒரு பெரிய புகழ் எனக்கு கொடுத்தது பி வாசு அவர்கள். டெஃபினட்டாக லாரன்ஸ் மாஸ்டர் நான் சொல்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மேலே நிறைய கண்கள் படுது, மேலே உங்கள் மேலே அரசியல்வாதியிலேருந்து எல்லோரும் உங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னா அது பெரிய சமாச்சாரம். அது பெரிய உதவி பண்ணும் இந்த படத்திற்கு.
சிவலிங்க படத்திற்கு ஒரு பெரிய அளவில் வெற்றி வரணும். ஏன்னா சக்தி வந்து பெரிய ஆளாக வரணும். நான் கடவுளை கும்பிட்டுக்கிறது பூரா என் மகனுக்கு எப்படிலாம் வேண்டிக்கணும் அது மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட்டு எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தேன். இந்த படம் பார்த்தேன், மிரண்டுட்டு. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming out here. I'm very excited that Shivlinga is finally releasing on the 14th of April, and I really want you all to go and watch it because we've all worked so hard on this film. And I would like to thank the biggest thanks ever to Vasu sir because he has made me do things that I never thought I could do. At the first few days on set, I was so high on energy because I was nervous, and I get really high on energy when I'm nervous. And he took the first 3-4 days to really like calm me down, and he just made me feel very comfortable. And everybody on the film, they're all phenomenal and wonderful artists. So I had a great time working with them. Please go watch the film. Thank you so much. எனக்கு வந்து இந்த படத்தில் வாசு சார் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நிறைய படம் இயக்குன டைரக்டரில் பி வாசு சாரும் ஒன்று. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ஸ் நான் சொல்கிறத விட ரித்திகா சிங் தான் ஹீரோ, ஃபஸ்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் படம் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது யாருன்னு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் சார். இந்த படத்தில் அவருக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ரீஎன்ட்ரியாக இருக்கும். அவர் தான் ரெண்டாவது ஹீரோன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு காமெடி. ஏன்னா அவருடைய ரசிகன் நான். இந்த படத்தில் நான் பார்த்ததில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். ஸோ வடிவேல் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ராதாரவி அண்ணன் சொன்னார், நிறைய கண்ணு பட்டிருக்கேன் நான் பார்த்துக்கன்னு. உங்களை மாரி பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் அந்த கண்ணு படுறதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம்லாம் எனக்கு இருக்குது. ஸோ ராதாரவி அவருடைய ஆசீர்வாதம், நீங்கள் மனசார வாழ்த்துந்ததெல்லாம் ரொம்ப நன்றி சார். சக்தி தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பஸ்ஸில் ஒரு சாங் பாடுவார். அந்த சாங் பாடும்போது ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது, ஏன் இந்த தம்பிலாம் இன்னும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை அப்படின்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த படம் பார்க்கும்போது கன்னடத்துலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்திங்கன்னா நான் நின்றுட்டுருப்பேன், அவர் அழுதுட்டு வந்து காலில் விழுவார். அந்த விழுற சீன்லாம் எனக்கே வந்து கண்ணு கலங்கிடுச்சு. இந்த படத்தில் 3வது ஹீரோன்னு சொன்னால் அவர் தான் சொல்லணும், நான் 4th ஹீரோ தான் அந்த படத்தில். காஞ்சனா படம் பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து ஒரு ஹீரோவாக இருந்தது. இந்த படத்துலேயும் அப்படி தான் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது தான் கஷ்டம். ரவி சார் இருக்கிறதால ஈஸியாக கூப்பிட்டு உட்கார வச்சிடறாரு அவரை. ரவி சார் மட்டும் இல்லைன்னா தமனை கிரிக்கெட் கிரவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்களால் இங்கே உட்கார வைக்க முடியாது. ஸோ தமன், தேங்க்ஸ் தமன். ஸோ மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் 2 பேரை பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். ஒன்று வந்து அர்ஜுனை பார்த்து வந்திருக்கேன். அர்ஜுன் வந்து எப்படின்னா அவரும் ஒரு நடிகனாக இருந்து தன்னை அவர் தான் வளர்த்துக்கிட்டார். அவர் பல பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகி அவர் சக்ஸஸ் கொடுத்துட்டு ஒரு பீரியடுக்கு வந்த அப்புறம் அவரே டைரக்ட் பண்ணி அவரே தன்னை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தார். அதுபோல் மாஸ்டர் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா அவர் வந்து எந்த டைரக்டரும் வந்து அவரை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்த நேரத்தில் அவராக தான் அவரை கொண்டு வந்தார். முனியில் பண்ணார், காஞ்சனா 1 பண்ணார், காஞ்சனா 2 பண்ணார். தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கி தானாக உழைச்சி தானாக வந்து தானாக புகழ்பெற்ற ஒரு நடிகனாக மாறி இருக்கார், கதாநாயகனாக மாறி இருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வடிவேலை வந்து எப்படியாவது இங்கே இந்த படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் அதே தான் சொன்னார், சார் வடிவேலை எப்படியாவது பிடிங்க சார், இந்த படத்தில் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் வடிவேலை கூப்பிட்டு வடிவேலை கதை சொல்லி ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 மணி நேரம் அவரோட சீன் இல்லாத சீன் கூட வடிவேலை கதை சொன்னேன். ஏன்னா வடிவேல் எப்படின்னா ஒரு கதையை கேட்ட பிறகு தான் இல்லைனா கூட அந்த கதை அந்த சீனுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணக்கூடிய ஆள். ஏன்னா நல்லா தெரியும் எனக்கு வடிவேலை. அதனால் தன்னை வந்து எப்படியெல்லாம் அது இது பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் காமெடியும் பண்ணியிருப்பார், ஒரு கேரக்டராகவும் வருவார். நாட் ஒன்லி காமெடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஏன்னா என் படத்தில் எப்போ ஒரு ட்ராக்காக இருக்காது, காமெடி வந்து ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த கேரக்டரை வந்து அவர் அழகாக பண்ணி அதை சிரிக்க வைக்கிற இடத்துல இந்த படத்தில் வந்து நிச்சயமாக எப்படி சந்திரமுகி என்ஜாய் பண்ணால் அதே மாதிரி எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ வந்து தொட்டால் பூமலரும் பார்த்திங்கன்னா வரும் வராதுன்னு ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி மாப்பு வச்சுட்டியடா ஆப்புன்னு சந்திரமுகியில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு டைலாக் இருக்குது, அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் வடிவேல் பேசினா. ஏன்னா யார் சொன்னால் நல்லா இருக்கும்னு சில விஷயங்கள் இருக்குது, அது அவர் சொல்லும்போது அது நல்லாயிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த ஆர்டிஸ்ட் இங்கே இருக்குது, பட் வெளியே எங்கேயோ சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னா புறா ஒரு முக்கியமான கேரக்டர்.
எப்படி சந்திரமுகியில் ஒரு படி ஒரு முக்கியமான கேரக்டரோ அது மாதிரி புறா ஒரு முக்கியமான கேரக்டர். எப்போ படியை பார்க்கும் பொழுது ஒரு பயம் இருக்கும். நிறைய பேர் வந்து படியை பார்த்துட்டு சந்திரமுகி பார்த்துட்டு படியில் ஏறுறதுக்கு பயந்தாங்க. அது மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புறாவை பார்க்கும்போது இந்த புறா இப்போ அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினில் நடக்கிற கொலை, அதுக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு புறா. எப்படி ஒரு புறா ஒரு கொலைக்கு சாட்சியாக இருக்க முடியும், அந்த புறா எப்படி சாட்சி சொல்லும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைன், ஒரு புது லைன் இந்த படத்தில் இருக்குது.